Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இந்திய பெருங்கடலில் உலாவும் சீனா உளவு கப்பல். இதோடைய வேலை அப்படிங்கிறது இந்தியாவுடைய நீர்மூழ்கி கப்பல் எங்கெங்க இருக்கு, அதோடைய ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்ஸ்ல என்னென்ன, அதை தாண்டி இந்திய பெருங்கடல்ல எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மினரல்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து உளவு பார்ப்பதற்காக வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட ஒரு வியூவா இருக்கு. ஆனா அதை தாண்டி ஒரு இடத்தை வந்து சைனா ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க இந்த கப்பலை தான் அந்த இடத்துக்கு அனுப்புவாங்க. இதை இலங்கை வேணா வந்து எளிதா எடுத்துக்கலாம். ஏன்னா இலங்கை வந்து அவங்களுடைய நட்பு நாடுங்கிறத தாண்டி கிட்டத்தட்ட அவங்களுடைய அடிமை அரசாங்கமாக அங்க இருக்கிறாங்க. இலங்கைக்கு அது ஒரு பெரிய கன்சர்னா இல்லாம இருக்கலாம், பட் இந்தியா போன்ற நாடுக்கு அது மிகப்பெரிய ஒரு கன்சர்னாக இருக்கிறது. சைனா அது நம்மள மாதிரி ஒரு ஜனநாயக நாடு கிடையாது, அது ஒரு சர்வாதிகார நாடு. ஒற்றை கட்சியோடைய ஆட்சி தான் அங்க எப்பவுமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழல் அங்க ஏற்பட்டு இருக்கு. அப்படிங்கிற போது இப்போ இதை வந்து ஒரு ஃப்ரண்ட்டை வந்து இந்தியாவுக்கு எதிராக ஓபன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தீவிர முனைப்பில் சீனா இறங்கி இருக்கிறதா? நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்திய பெருங்கடலில் உலாவும் சீனா உளவு கப்பல், இதுதான் பிரதான செய்தியாக தற்போது மாறி இருக்கிறது. ஒரு பக்கம் ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தான் தலைவர்களுடைய ரெட்டாரிக்க தினம் தினம் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதே மாதிரி ஒரு பாலிசி ஷிஃப்டை நோக்கி இந்திய அரசாங்கம் நகர்ந்து விட்டது, குறிப்பாக இந்த பெலகாம் அப்புறம் இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு. இப்போ நமக்கு இன்னொரு ஃப்ரண்ட்டை ஓபன் பண்ணி ஆகணும். அதை வந்து வழக்கம் போல யார் பண்ணுவா அப்படின்னா நம்ம எதிர்பார்த்ததுதான் இப்போ சைனா பண்ணிருக்கு. அதை ஒட்டி தான் இந்த செய்தியும் பார்க்க வேண்டிய அப்படி கட்டாயம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. சரி, இப்ப இந்த சீனாவுடைய உளவு கப்பல் என்ன செய்கிறது, இது என்னென்ன செய்திருக்கிறது, இப்போ இது இந்த பகுதியில் உலாவறதால நமக்கு இருக்கக்கூடிய கன்சர்ன்ஸ் என்னென்ன அப்படிங்கிற அந்த விஷயத்தை தெளிவா பார்ப்போம். இந்த உளவு கப்பல் வந்து ஸ்ரீலங்கால இருந்து மலாக்காவுக்கு போகக்கூடிய ஒரு கப்பலாக இது இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இதோட ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிறது, ரூட் ஃபோர்காஸ்ட்ங்கிறது இருக்கும் எல்லா கப்பலுக்குமே. இதோட ரூட் ஃபோர்காஸ்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்து சிங்கப்பூருக்கு வந்து போக போகுது அப்படின்னு ஒரு தகவலை வந்து அதுவே வந்து சொல்லுது. ஸோ இப்போ இது இங்க என்ன செய்யுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கப்பல் வந்து 1984 சோவியத் யூனியன்ல உருவாக்கப்பட்ட ஒரு கப்பல். அப்போ வந்து ஒருங்கிணைந்த சோவியத் யூனியன்ங்கிறதால உக்ரைன்ல அப்போ உருவாக்கப்படுது. அப்போ உக்ரைன்கிற ஒரு நாடு தனி நாடாக உருவாகவில்லை. அப்போ 1984 உருவானது. இது 1994 வந்து சைனா வந்து வாங்குறாங்க. ஸோ இந்த கப்பலில் என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கன்சர்னாவே வந்து இருக்கு. இது முழுக்க ஒரு ஆய்வு சம்பந்தப்பட்ட ஒரு கப்பல். இது வந்து சைனாவுடைய போர்க்கப்பல் கிடையாது. இது வந்து சைனாவுடைய ஆராய்ச்சிக்குனே ஒதுக்கப்பட்ட ஒரு கப்பலா இருக்கு. குறிப்பா இந்த கப்பலை ஓன் பண்றது யார் அப்படின்னா சைனா ஓஷன் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் தான் இந்த கப்பலே வந்து ஓன் பண்றாங்க. ஸோ கடல் ரீதியான ஆய்வுகளுக்கு பயன்படுத்தப்படும் கப்பல் தான் இது. இது என்னென்ன விஷயங்களை செய்யும் அப்படின்னா மெரைன் ஜியாலஜி, ஜியோபிசிக்ஸ் சர்வே, அதுக்கப்புறம் வந்து ரிமோட்லி ஆப்ரேட்டட் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து மேப் ஓஷன் ஃப்ளோஸ், ட்ராக்கிங் மிசைல்ஸ், அதுக்கப்புறம் டிடெக்ட் சப்மெரைன். இந்த விஷயங்கள் தான் இது வந்து செய்யக்கூடியது. அதாவது கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய படிமங்கள்ல அங்க இருக்கக்கூடிய மினரல்ஸ் என்னென்ன இருக்கு, அந்த கடல் வளம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, அது மட்டும் இல்லாம எதிரி நாட்டுடைய சப்மெரைன் ஆக்டிவிட்டியையும் இதால வந்து கண்காணிக்க முடியும். அதே டைம்ல சப்மெரைன் ஆக்டிவிட்டி தாண்டி கடல் மட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மிசைல் ஆக்டிவிட்டியையும் இந்த கப்பலால கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு ஏற்ற உபகரணங்கள், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இந்த பாகிஸ்தானுடைய இந்த உளவு கப்பல்ல இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அப்படின்னா இது இந்தியன் ஓஷன் பகுதியில உலாவறதுக்கான காரணம் என்ன? இலங்கை அப்படிங்கிற நாடு கடந்த காலங்களில் நம்மளோட நட்பு நாடா இருந்தது. இப்போ ஓரளவுக்கு நட்பு நாடு மாதிரி அவங்க வந்து காமிச்சுக்கிறாங்க. இருந்தாலும் கூட அங்க ஒரு பெரிய கன்சர்ன் அப்படிங்கிறது இருக்கு இந்தியாவுக்கு. மிக குறிப்பாக இலங்கையில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சீனாவுடைய இந்த முதலீடுகள், ஹம்மன் தொட்டாய் துறைமுகம் தொடங்கி பல்வேறு விஷயங்கள்ல நமக்கு வந்து இன்னமும் அங்க வந்து கன்சர்ன் இருக்கு. ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கா கடல் ரீதியாக குறிப்பாக வந்து நம்மளுடைய இடத்தை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செஞ்சு வச்சிருக்கோம் கடல்ல அப்படிங்கிறது எப்பவுமே ரகசியம் காக்கப்படும். ஸோ அந்த மாதிரியே ஒரு சுச்சுவேஷன்ல தான் இப்போ இந்த கப்பல் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இதோடைய வேலை அப்படிங்கிறது இந்தியாவுடைய நீர்மூழ்கி கப்பல் எங்கெங்க இருக்கு, அதோடைய ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்ஸ்லாம் என்னென்ன,
அதை தாண்டி இந்திய பெருங்கடல்ல எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மினரல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து உளவு பார்ப்பதற்காக வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட ஒரு வியூவா இருக்கு. ஆனா அதை தாண்டி இதே கப்பல், சீனா அனுப்பிய இதே கப்பல் அப்படிங்கிறது ஒரு குள்ளநித்தனத்தை ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்பாக செய்தது. அதாவது இந்த ஆண்டு மே மாதத்துல வந்து இதே கப்பல் மலாக்கால இருந்து சவுத் ஸ்ரீலங்காவுக்கு வந்து பிரயாணம் பண்றதுக்காக வருது. அப்ப இது வந்து பே ஆஃப் பெங்கால் அந்த கடல் மட்டத்தை வந்து இது வந்து எட்டுது. ஸோ அப்பதான் கரெக்டா அந்த ஆபரேஷன் சிந்தூருக்கான எஸ்கலேஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாயிட்டே இருந்தது. மிக குறிப்பாக கராச்சி துறைமுகத்தை நோக்கி இந்தியாவுடைய போர்க்கப்பல்கள் படையெடுத்த அந்த சூழல்ல ஸோ அங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிறத ட்ராக் பண்ண தான் இந்த கப்பல் வந்து அங்கே போகுது, அந்த பே ஆஃப் பெங்கால் ரீஜனுக்கு போயிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் வந்து அப்போதே எழுப்பப்பட்டது. ஸோ எங்கெல்லாம் இந்தியா ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு விஷயத்த மூவ் பண்ணுறாங்களோ, இந்தியாவுடைய எதிரிகளுக்கு எங்கெங்கெல்லாம் என்னென்ன விஷயங்கள் தேவையா இருக்கோ அதை நோக்கி இந்த உளவு கப்பல் அதோடைய பயணத்தை வந்து மேற்கொள்ளுது அப்படிங்கிறது தான் இப்போ தெரியக்கூடிய பட்டவர்த்தனமான உண்மையாக இருக்கிறது. ஸோ இப்போ இவங்க இந்த கப்பல் வந்து அங்க வந்திருக்கிறதுக்கான காரணங்கள் அப்படிங்கிறது இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதுல 2 விஷயங்கள் தான் முக்கியமான கன்சர்ன். அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவுடைய நீர்மூழ்கி கப்பல், அப்புறம் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக்கான பாயிண்ட்ஸ்ல என்னென்ன விஷயங்களை இந்தியா முன்னெச்சரிக்கையாக செய்து வைத்திருக்கிறது அப்படிங்கறதை வந்து கண்டறியணும். அதே மாதிரி மினரல் சம்பந்தமாகும். ஏன்னா இந்த மினரல்ஸை நோக்கி சர்வதேச நாடுகள் செய்யக்கூடிய இந்த அரசியல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அரசியலாக மாறி இருக்கிறது. அதுவும் கிட்டத்தட்ட இந்த கனிமங்கள்ல வந்து ஒரு மொனோபொலியாக இருக்கிறது சைனா. ஸோ அதுக்கு எந்த விதத்திலும் ஒரு த்ரெட் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தொடர்ச்சியான ஒரு கன்சர்னா சைனா வந்து நகர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதுல வந்து மிக முக்கியமான விஷயமாக தற்போது இது மாறி இருக்கிறது. ஸோ இப்போ உளவு கப்பல் கண்காணிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம ஆராயும் போது 2007 இதே மாதிரி ஒரு ஹைட்ரோ தெர்மல் வென்ஸ் இருந்ததை இந்த உளவு கப்பல் தான் வந்து கண்டுபிடிக்குது. அதன் பிறகு அந்த பகுதியை வந்து குத்தகை எடுத்து சைனா வந்து தொடர்ச்சியாக வேலைகளை செய்யுது. ஸோ ஒரு இடத்தை வந்து சைனா ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க இந்த கப்பலை தான் அந்த இடத்துக்கு அனுப்புவாங்க, குறிப்பாக வந்து இந்த கடல் ரீதியாக. ஸோ அந்த மாதிரி இந்த கப்பல் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. இதை இலங்கை வேணா வந்து எளிதாக எடுத்துக்கலாம். ஏன்னா இலங்கை வந்து அவங்களுடைய நட்பு நாடுங்கிறத தாண்டி கிட்டத்தட்ட அவங்களுடைய அடிமை அரசாங்கமாக அங்கே இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட நமக்கும் வந்து அவங்க ஓரளவுக்கான ஸ்பேஸை வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் பார்க்குறோம். இருந்தாலும் அதில் பல சிக்கல்கள் இருக்கு, பல நுணுக்கமான விஷயங்களும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ இலங்கைக்கு அது ஒரு பெரிய கன்சர்னா இல்லாமல் இருக்கலாம், பட் இந்தியா போன்ற நாடுக்கு அது மிகப்பெரிய ஒரு கன்சர்னாக இருக்கிறது. இதற்கான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம தொடர்ச்சியா பார்க்கணும். ஏன் அப்படின்னா இந்த உளவு கப்பலானது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மே மாதம் ஆபரேஷன் சிந்து நடந்த டைம்லயும் இதோடைய அந்த மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ஸ் இருக்கு, அந்த பகுதியிலையும் இந்த கப்பலுடைய நடமாட்டம் இருந்ததற்கான ஆதாரம் வந்து இப்ப வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம இது எந்தெந்த வருஷம் அப்படின்னா 2021, 2023 உள்ளிட்ட இந்த 2 ஆண்டுகள்ல இந்தியாவுடைய அந்த ஸ்பெஷல் ஜோன்ஸ் எங்கெங்க இருக்கோ அங்கேயும் இதோடைய நடமாட்டம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ தொடர்ச்சியாக இந்தியாவுடைய நகர்வுகளை கண்காணிக்க வேண்டும். அதே மாதிரி அடுத்து என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத கண்காணிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு நோக்கத்தை வைத்துதான் இந்த சீனாவுடைய இந்த உளவு கப்பலானது தற்போது இந்திய பெருங்கடலை மையம் கொண்டிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இதற்கு அடுத்து வரப்போற நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்க போறோம் அப்படிங்கறத நம்ம தொடர்ச்சியா பார்க்கணும். ஏன் அப்படின்னா ஒரு முறையும் நம்ம இந்த டிஃபென்ஸ் சம்பந்தமான அப்டேட் சொல்லும் போது நம்மளுடைய கடற்படையை அடுத்த கட்டத்திற்கு வந்து எடுத்து செல்வதற்கான அந்த கட்டாயம் எங்க ஏற்படுது அப்படின்னா மிக நிச்சயமாக சைனாவை நோக்கி தான் வந்து ஏற்படுது. ஏன் அப்படின்னா இப்ப நமக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து ஒரு எஸ்கலேஷன் நடக்குது அப்படின்னா அது வந்து விமானப்படை மையப்படுத்தியான ஒரு எஸ்கலேஷனாக ஆபரேஷன் சிந்தூர்ல இருந்தது. ஆனா இப்போ நமக்கும் சீனாவுக்கும் ஒரு எஸ்கலேஷன் வந்து ஃபியூச்சர்ல வருது அப்படின்னா அது மிக நிச்சயமாக கடற்படையை மையப்படுத்தி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து கிட்டத்தட்ட மிக முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே வந்து கணிக்கிறது அப்படிங்கிறது அதுதான். சோ அதனாலதான் தொடர்ச்சியாக இந்தியாவுடைய கடற்படை, இந்தியாவுடைய கடல் பரப்பு, அதுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத வந்து கண்காணிக்கிறதுல சீனா ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. இது நல்லது கிடையாது. அதே மாதிரி இப்ப சைனாக்குள்ள நடந்து வரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நாம தொடர்ச்சியா செய்திகள்ல பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். குறிப்பாக அவங்களுடைய அதிபர் ஷி ஜின்பிங்குடைய இருப்பு தொடர்பான பல்வேறு கேள்விகள் இப்ப எழுந்தாச்சு. சைனா அது நம்மள மாதிரி ஒரு ஜனநாயக நாடு கிடையாது, அது ஒரு சர்வாதிகார நாடு. ஒற்றை கட்சியோடைய ஆட்சி தான் அங்க எப்பவுமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழல் அங்க ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற போது இப்போ இதை வந்து ஒரு ஃப்ரண்ட்டை வந்து இந்தியாவுக்கு எதிராக ஓபன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தீவிர முனைப்பில்
சீனா இறங்கி இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எப்படி இறங்கினாலும் கூட அதை எதிர்கொள்வதற்கு இந்தியா தயாராக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய இறுதியான செய்தி. மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.